2 ஐடி ப்ரொஃபஷனல்ஸ கொன்னுட்டு பெயில் வாங்கிட்டு டான்ஸ் ஆடுறாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே. 2024ல 17 வயசு பையன் பப்ல ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிட்டு ஸ்பீடா கார் ஓட்டிட்டு போனதுல ஆக்சிடென்ட் ஆயி, அதுல 2 ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இறந்து போயிட்டாங்க. உடனே அந்த பையனுக்கு கண்டிஷனல் பெயில் குடுத்தாங்க. என்ன கண்டிஷன் தெரியுமா? ரோட் சேஃப்டிய பத்தி எஸ்ஸே எழுதணும். இதோட மட்டும் முடியல. அவனோட அப்பா பையன் ஆல்கஹால் குடிச்சத ஹைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளட் சாம்பிளையும் மேனிபுலேட் பண்ணியிருக்காரு. இந்த விஷயத்துல அவரோட அப்பாக்கு அங்க இருக்க டாக்டர்ஸ், அஃபிஷியல்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா இந்த இஷ்யூ வைரல் ஆகி ஹைகோர்ட் வரைக்கும் போனதுல அவங்க அப்பாவ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப பெயில்ல வந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. மாக்கிங் த சிஸ்டம் பை டான்சிங் ஓவர் பாடிஸ். இது வெறும் ஒரு லீகல் இஷ்யூ மட்டும் கிடையாது. இதுல எத்திக்கல் அண்ட் சோஷியல் இம்பாக்டும் இருக்கு. எம்பத்தின்னு ஒண்ணு அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கே இல்ல. இவ்ளோ பெரிய தப்ப பண்ணிட்டு இங்க வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபார் த விக்டிம் ஃபேமிலி அவங்களுக்கு எவ்ளோ கஷ்டமா இருக்கும். அவங்களுக்கு எவ்ளோ டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் நம்மள மாரி இருக்க ஆர்டினரி சிட்டிசனுக்கு இந்த சிஸ்டம் மேல இருக்க ட்ரஸ்ட்டே வந்து ரெட்யூஸ் ஆகிடும். இப்ப இந்த இஷ்யூல சம்மந்தப்பட்ட அந்த பையன் வெறும் 17 வயசு தான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளிய இருக்கு. அவங்க அப்பா பிளட் சாம்பிள் எல்லாம் மேனிபுலேட் பண்ணி இப்ப பெயில்ல வந்துட்டு ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட. A strong society not built only on laws. It is built on empathy, accountability and responsibility.